வணக்கம், வெல்கம் டு மை சேனல் அண்ட் திஸ் இஸ் சுபானு கோபிநாத் ஹியர். இன்னைக்கு என்னோட வெயிட் லாஸ், அதுக்கப்புறம் 2026 வரதுக்குள்ள என்னோட பிசிஓடி, இரெகுலர் பீரியட்ஸ், ஹார்மோனல் இம்பேலன்ஸ், அப்புறம் வயிற்றில் இருக்க சிஸ்ட், இது எல்லாத்தையுமே சரி பண்ணுற ஜேர்னியோட டே 6. இன்னைக்கு நான் என்னோட கம்ப்ளீட் மார்னிங் ரொட்டீன் அந்த 6 மணிலேருந்து 9 மணிக்குள்ள நான் என்ன பண்ணுவேன் அப்படின்றத வீடியோவில் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ மார்னிங் எழுந்தோன்னே நான் ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு கடைக்கு போயிடுவேன். கொஞ்சம் லைட்டாக தூறிட்டே இருந்துச்சு. பட் என்னன்னா இங்கேருந்து கடைக்கு போகிறதுக்குள்ளேயே நனையிற அளவுக்கு தூறல் ஒரு மாதிரி ஸ்பீடாக தான் இருந்துச்சு. ஸோ தூறல்லே கடை ஓப்பன் பண்ணி கடையில் ஃபஸ்ட்டு கடை ஓப்பன் பண்ணிவிட்டு லைட் போட்டு எல்லாத்தையும் பெருக்குவோம். பிகாஸ் என்னன்னே தெரியல, டெய்லி அந்த எறும்பு புத்து கட்டுது. இந்த எண்ணமும் இருக்குது. தென் அது எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிவிட்டு எங்கள் பக்கத்து கடையும் சேர்த்து தான் நான் க்ளீன் பண்ணுவேன். ஒரு ஸ்டாக்காக எடுத்து எடுத்து அடுக்குவேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். ஒன்னொன்னுத்துலேயும் மேக்ஸிமம் ஒரு 4-5 டப்பா இருக்கும். அந்த டப்பாலாம் ஒரு 250 கிராம்ஸ் 300 கிராம்ஸ் இருந்தாலுமே இது லிட்டரலி கொஞ்சம் நிறைய வெயிட் லிஃப்ட் பண்ணுற மாதிரி தான். நார்மலாக நான் லிஃப்ட் பண்ணுற வெயிட்ஸை விட இது கொஞ்சம் கம்பேரிட்டிவ்லி அதிகம் தான். கரெக்டாக இந்த மார்னிங் 6லேருந்து 8 இருக்கும்ல, கம்ப்ளீட்டாக என் பாடி மூமெண்ட்லேயே தான் இருக்கும். இதை எடுத்து அங்கே அடுக்கிறது, இதை மாட்டுறது, இதை இங்கே தள்ளி வைக்கிறது, இந்த மாதிரி மாற்றி மாற்றி என் பாடி கம்ப்ளீட்டாக மூமெண்ட்டில் தான் இருக்கும். நான் ஒரு 4-5 நாள் இது பண்ணிவிட்டு அப்புறம் யோசித்து பார்த்தேன். எங்கள் அம்மா டெய்லி 4 மணிக்கு எழுந்து எங்களுக்கு சமையல்லாம் செஞ்சு பேக் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் இங்கேயும் கடையும் ஓப்பன் பண்ணிவிட்டு கடையிலையும் வேலை செய்வாங்க. அப்போலாம் நான் யோசிப்பேன், அப்பா எப்படி தான் வேலை செஞ்சாங்களோ. இது ரொம்ப நாளுக்கு முன்னாடிலாம் இல்லை, ஜஸ்ட் இந்த சேலஞ்ச் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நான் யோசித்தேன், அப்பா எவ்வளோ வேலை செஞ்சுருக்காங்க அப்படின்ட்டு தான். நான் இதை டெய்லி பண்ணுறதுக்கான காரணமே இது அவங்களுக்கு ஒரு சப்போர்ட்டாக இருக்கும் அப்படின்றதுக்காக தான் நான் பண்ணுறேன். அண்ட் அடிஷ்னலாக என்னோடய பாடியும் மூவ் ஆகுது, நானும் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறேன், வெளியில் போகிறேன். பிகாஸ் நான் வீட்டுக்குள்ளேயே இருந்த பொண்ணா. ஸோ இந்த மாதிரிலாம் பண்ணும்போது தான் எனக்கு அம்மா மாதிரி எல்லா வேலையும் செஞ்சுட்டு எங்களையும் பார்த்துக்கிட்டு சமாளிச்சுக்கிட்டு இந்த மாதிரி ஒரு ஆல்ரவுண்டராக இருக்கிறதுலாம் லேர்ன் பண்ணணும், மல்டி டாஸ்கிங்லாம் பண்ண கற்றுக்கணுன்னே எனக்கு தெரிஞ்சுது. இப்போ தான் போய் கடை திறந்துட்டு கடைலாம் அடுக்கிட்டு நனைஞ்சிட்டு வீட்டுக்கு வந்திருக்கேன். நான் கடைக்கு போவேன்ல, அப்போ எங்கள் அம்மா வீட்டில் இருக்க வேலைலாம் பார்த்துப்பாங்க. சமைக்கிற வேலை, ஒரு மீல் பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. நான் வீட்டில் இருந்தால் நான் பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ணுவேன். அம்மா கடைக்கு போவாங்க. ஆனால் செம்ம மழை பெய்யுது. நேற்று சஷ்டியோட சூரசம்ஹாரம் டேவா, அதனால சாமி கும்பிட்றதுக்கு முன்னாடி அகைன் போய் தலை குளிச்சுட்டு வந்தேன். அதுவே ஆறலை. அதுக்கப்புறம் இப்போ காலைல போகிறதுலேருந்து இப்போ வரைக்கும் நான் நனைஞ்சிட்டே இருந்தேன். ஸோ இதை ஆற வச்சுட்டு இன்றைக்கான டூ டூ லிஸ்ட் எழுதணும். இன்றைக்கான டூ டூ லிஸ்ட் மேக்ஸிமம் நான் உங்களுக்கு பின்னாடி பேக் ஸ்க்ரீனில் காமிக்கிறேன். எல்லாத்தையும் எடுத்து போட்டு வச்சுருக்கேன். ஸோ இதை ஆர்கனைஸ் பண்ணணும். அதை ஓரளவுக்கு ஆர்கனைஸ் பண்ணிட்டேன். இதை ஆர்கனைஸ் பண்ணோம். அதுக்கு கீழெல்லாம் நேத்தோட டூ டூ லிஸ்ட் நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். நேத்தோட செக் லிஸ்ட்டும் நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இன்றைக்கி எண்ட் இன்றைக்கி 5th டேவா. ஸோ இந்த 5 டேஸோட செக் லிஸ்ட் நான் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன், என்னோடய ஸ்டேட்டஸ் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் இன்றைக்கோட டூ டூ லிஸ்ட்டும் எழுதணும். அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு வீடு ரொம்ப அன்ஆர்கனைஸ்டாக இருக்குது. ஏன்னா நான் காலையில் ஷாப் போனேன்னா அதுக்கப்புறம் அம்மா சமைச்சிட்டு என் தம்பி ரெடி ஆகியிருக்கான் போல், எங்கள் பாட்டி ஏதோ பண்ணியிருக்காங்க போல். ஃபுல்லாக கையாக்காச்சும் ஒரு மாதிரி கச்சமச்சான்னு இருக்குது. ஸோ இப்போ எல்லாத்தையும் போய் ஆர்கனைஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் இன்றைக்கோட டே ஸ்டார்ட் ஆக போகுது. பேசிக்காக இன்றைக்கோட டூ டூ லிஸ்ட்டும் இதை இன்றைக்கி நான் அரேஞ்ச் பண்ணிட்டேன்னா ஒரு 2 வீக்ஸ்க்கு இது இருக்கும். அதுக்கப்புறம் திருப்பியும் அரேஞ்ச் பண்ணோம். இதே ப்ராசஸ் தான் போயிட்டுருக்கு. அண்ட் மழை இங்கே ரொம்ப ஃபாஸ்ட்டாக பெய்யலனாலுமே தூரல் போட்டுகிட்டே இருக்குது. ஃபாஸ்ட்டாக பெய்யாமல் தூரல் போட்டுட்டே இருந்தாலும் நம்ம ஒரு 5 மினிட்ஸ் இருந்தாலும் நனைஞ்சிரும்ல, அந்த மாதிரி ஒரு மழை பெய்யுது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஹாட் வாட்டர் குடிங்க, கொஞ்சம் ஹெல்த்தியாக இருங்க. சளி இரும்பெல்லாம் வந்துச்சுன்னா அது அந்த சார்ந்த பொருட்கள்லாம் இருக்கும்ல. இப்போ எனக்கு கோவா சாப்பிட்டா சளி சீக்கிரமாக வந்துடும். ஹாட் வாட்டர் குடிக்காமல் கோல்ட் வாட்டர் குடித்தா, இல்லை கோல்ட் வாட்டரில் குளிச்சா, இந்த மாதிரி டைம்லலாம் எனக்கு இருமல் சளிலாம் வந்துடும். ஸோ அந்த மாதிரி இருக்காமல் கொஞ்சம் பார்த்து பத்திரமா இருங்க, எல்லோரும் சேஃபாக இருங்க. அப்புறம் இன்றைக்கி முருகருக்கு கல்யாணம். ஸோ இன்றைக்கும் தலை குளிப்பேன். தலை குளித்து இப்படியே ஒரு சஷ்டி ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து போகுது. அழகாக ஸ்டார்ட்டாக இப்போ தான் ரெயின்போ வர ஸ்டார்ட் ஆகிருக்கு. நான் கொஞ்சம் நல்லா ரெயின்போ உங்களுக்கு காட்டுறேன். நேற்றுக்கான டூ டூ லிஸ்ட் நேற்றே நான் அழிக்கும் போது எனக்கு எப்படி தோணுன்னா, நம்ம ஒர்க் பண்ணியிருக்கோம், நம்ம இதுக்கு ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம், நம்ம இதை கரெக்டாக தான் பண்ணியிருக்கோம் அப்படின்னு தோணும். அண்ட் நேற்றுக்கான டூ டூ லிஸ்ட்டை இன்றைக்கி அழிக்கும் போது எப்படி இருக்குன்னா, அது நம்மளால் கண்ணால் பார்க்க முடியும். ஓகே, இதை பர்ஃபெக்டாக பண்ணியிருக்கோமா இல்லையா, இல்லை ஏதாவது மாடிஃபிகேஷன் வேணுமா. ஸோ அதனால் நான் நேற்று இதை அழிக்கல, எனக்கு தான் அழிச்சிருக்கேன். பேக் சைட் கப்போர்ட் க்ளீன் பண்ணியிருக்கேன். அரேஞ்சிங் அண்ட் ரிமூவிங் நீட் அண்ட் நாட் நீட் அப்படின்னு எழுதி வச்சுருக்கேன். ரிமூவ் பண்ணிட்டேன். ரிமூவிங் த ஆரஞ்ச் ஸ்டெப். எஸ், அந்த ஆரஞ்ச் ஸ்டெப்பை ரிமூவ் பண்ணிவிட்டு அடிஷ்னலாக நான் ஒரு ஆர்கனைசரும் ப்ளேஸ் பண்ணியிருக்கேன்.
வீட்டில் இருக்க வந்து நான் குழந்தையா இருக்கும்போது ஒரு தொட்டில் இருந்துச்சு. தொட்டில் இந்த சென்ஸ் லைக் இப்படி இருக்கும், அது இப்படி இருக்கும், இப்படி ஆடும்ல, அது இப்படி இருக்கிறத வந்து காணாமல் போயிடுச்சு. ஸோ இப்படி ஆடுறது மட்டும் இருக்கும். அதை வந்து இப்படி நான் உங்களுக்கு ஃபோட்டோ ஷேர் பண்ணுறேன். இப்படி இருந்த தொட்டியில் வந்து இப்படி ப்ளேஸ் பண்ணிவிட்டு நடுவில் ஒரு ஷெல்ஃப் வச்சு அதை ஒரு ஆர்கனைசர் மாதிரி பண்ணிவிட்டு, ஸோ நமக்கு வந்து 4 பிளேசஸ் 4 லைன்ஸ் வரும். 1 2 3 மேலேயும் ஒன்று வச்சுக்கலாம். ஸோ 4 பிளேசஸில் நம்ம ஏதாவது வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதில் வந்து கொஞ்சம் ஏதாவது அடுக்கலாம் அப்படி சொல்லிட்டு ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஸோ நேற்று வந்து ஓகே. ஸோ நேற்றுக்கான டூ டூ லிஸ்ட்டில் இதெல்லாம் முடிச்சிருக்கேன். அது எல்லாத்தையும் பர்ஃபெக்டாக பண்ணியிருக்கேன். ஸோ 3 on 3. இன்றைக்கான டூ டூ லிஸ்ட் வந்து எழுதி வச்சுருக்கேன். இது ரெண்டுத்துக்குமே ஒரு 10 minutes ஆகும். இது வந்து டிபெண்ட்ஸ் தான், 20 to 30 minutes. பட் நிறைய இருந்துச்சுன்னா ஒரு 30 minutes மேலே ஆகும். மேக்ஸிமம் 10 to 15 20ல் எங்கள் அம்மா கூட சேர்ந்தாவது இதை கம்ப்ளீட் பண்ணோம். அண்ட் ரீடிங் ஜேர்னல்ஸ் அண்ட் அனலைசிங் வந்து பாஸ்ட் ஜேர்னல் வந்து அது கொஞ்சம் டைம் எடுக்கும். டைம் இன் த சென்ஸ் என்ன பண்ணலாம்னு யோசிச்சு என்னெல்லாம் ஆட் ஆன் பண்ணலாம் அப்படின்ற போது இது கொஞ்சம் டைம் எடுக்கும். இது ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று, அதுக்கப்புறம் இந்த 3 இல்லைனா இந்த 4மே அதாவது இன்றைக்கி பண்ணணும். டூ டூ லிஸ்ட் ப்ரிப்பேர் பண்ணிட்ட அப்புறம் எனக்கு ஞாபகம் வருது, தலை சிக்கி எடுக்கணும், ஆற வைக்கணும், இதெல்லாம் ஆட் பண்ணியிருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு. தலை குளிக்கணுனாலே ஒரு பெரிய கஷ்டம் வந்து இது சிக்கி எடுக்கணும் தான். ஏன்னா லைக் சிக்கி எடுக்கிறது தான் எங்கள் அம்மா என் தலையை பிடிச்சி இப்படி வாருன்னு வருவாங்க. எனக்கு அப்படியே அழுகையாக வரும். என் முடி கொட்டுறத கண்ணால் பார்க்கும்போது எனக்கு அழுகையாக வரும். அப்படிப்பட்ட நான் இந்த பிசிஓடி ஸ்டார்ட் பண்ணும்போது நான் வந்து பொறுமையாக லைக் இப்படி தான் வாருவேன். வேறாக கொட்டும், கண்ணுலாம் கலங்கும். இந்த ரொம்ப ஒரு மாதிரி நிறைய கொட்டுச்சுன்னா கண்ணு கலங்கினே வந்து நான் வந்து பஸ் ஏறி போவேன். எல்லோரும் கேட்பாங்க என்னாச்சு அம்மா திட்டாங்களான்னு கேட்பாங்க. நான் வந்து என்ன சொல்ல முடியும், முடி கொட்டுது அதனால தான் நான் அழுவேன்னு சொல்லுவேன். ஆமாம் அப்படி சொல்லிட்டு அதுக்கப்புறம் எனக்கு வந்து ஸ்லிப் டெஸ்ட் நடக்கும் டெய்லி மார்னிங். அது படிக்க உட்காந்துருவேன். அந்த ஹேர் ஃபால் வந்து அது எப்படியே தெரியல. லைக் நான் ஒரு 100% ஸ்ட்ராங் விமனாக இருந்தாலும் முடி கொட்டுறது நினச்சா அப்படியே ஒரு 200% லோ ஆயிடுவேன். இதுதான் இன்னைக்கான ஹேர் ஃபால். சைட் பை சைட் நான் இன்றைக்கான ஹேர் ஷெட்யூலும் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். அண்ட் இன்றைக்கி வந்து டே 5. ஸோ வெயிட் செக் பண்ணி பார்க்கும்போது கரெக்டாக 64.15 டே 1க்கும் இப்போக்கும் எனக்கு வந்து ஒரு 1 kg டிஃப்ரென்ஸ் தெரியுது. அவுட்ஃபிட் மாற்றியாச்சு. ஸோ இப்போ தான் மழை வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கா, அதனால ஒரு 1000 ஸ்கிப்பிங்ஸ் வந்து இன்றைக்கி டார்கெட் வச்சிடலாம். பரவாயில்ல நின்று ஆனாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு ஒரு 1000 ஸ்கிப்பிங் டார்கெட்ஸ் வச்சுருக்கேன். ஷூஸ் போட்டுட்டு போயிட்டு ஸ்கிப்பிங் ஆட்டு வந்துடுறேன். மேட்சிங் ஃபர்ஸ்ட் டே வந்து 2 காலில் நம்ம வேறு சாக்ஸ் போட்டோம்ல, அப்போத்துலேருந்து நான் அதோட இன்னொரு பேரை தேடுறேன். எனக்கு கிடைக்கல. ஸோ இருக்கிற 2 சாக்ஸையாவது கரெக்டாக யூஸ் பண்ணோம் அப்படி சொல்லிட்டு நான் இப்போ போய் ஸ்கிப்பிங் ஆடுவேன்னா, ஸ்கிப்பிங் ஆடிட்டு உடனே ஷூ வந்து கொஞ்சம் நேரம் வெயிலில் காய வைப்பேன். அப்படியே வந்து சாக்ஸ் துவச்சி அது வந்து காய வச்சுருவேன். ஈவினிங் க்ளோத்ஸ்லாம் எடுக்க போவாங்களே, அப்போ கரெக்டாக என்னோடய சாக்ஸு அதுக்கப்புறம் ஷூ நான் இருந்தால் நான் எடுத்துகிட்டு வந்துடுவேன். இல்லைனா அம்மா போனாங்கன்னா அம்மா எடுத்துகிட்டு வந்துடுவாங்க. இன்றைக்கி வந்து 1000 ஸ்கிப்பிங்ஸ்க்கு வந்து நான் கிட்டத்தட்ட ஒரு 20-25 பிரேக்ஸாவது எடுத்திருப்பேன். நான் ஒரு 100 ஸ்கிப்பிங்க்கே வந்து 5 பிரேக் எடுக்கிறேன். இன்னுமே எனக்கு வந்து ஒரு ஸ்டிச்சில் 100 பண்ணுற அளவுக்கு நான் ட்ரெயின் ஆகலை. நான் ரொம்ப நாள் முன்னாடி ஒரு 50-60 வரைக்கும்லாம் பண்ணிகிட்டு இருந்தேன். இப்போ ரொம்ப பெரிய பிரேக் ஆனதுனால இப்போ என்னால் 25-30 மேக்ஸிமம் 40 பண்ணனே தவிர அதுக்கு மேலே என்னால் பண்ண முடியல. 1000 ஸ்கிப்பிங் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு ஒரு 20-25 மினிட்ஸ் கிட்டத்தட்ட நான் பிரேக் எடுத்துக்கினேன். அப்படியே எங்கள் கார்டன்லாம் பார்த்துட்டு ஃப்ளார்ஸ்லாம் பறித்து வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் எக்ஸசைஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு எப்போவுமே நம்ம பேஸாக என்ன செட் பண்ணுவோம், மேட்டில் செட் பண்ணுவோம்ல. ஸோ மேட்டில் செட் பண்ணி ப்ரீத் இன் ப்ரீத் அவுட் மெடிடேஷன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ப்ரீத்திங் எக்ஸசைஸ் வந்து ஒரு 2 minutes பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வார்ம் அப்லாம் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நான் என்னோடய எக்ஸசைஸை ஸ்டார்ட் பண்ணேன். இன்றைக்கி வந்து கம்ப்ளீட்டாக யோகா அப்படின்னு போகாமல் கொஞ்சம் யோகா அதுக்கப்புறம் ஒர்க் அவுட் இது ரெண்டும் மிக்ஸ் பண்ணி தான் பண்ணியிருக்கேன். ஸோ பேசிக்காக என்னோடய பிசிஓடிக்கு வந்து இதை ரிவர்ஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு நானே ட்ரெயின் பண்ணி எனக்கு ஒரு சில யோகாஸ்லாம் நான் லிஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன்ல. ஸோ அதை 1 by 1 ரிப்பீட் பண்ணேன். இது எல்லாமே இப்போதைக்கு நான் வந்து 2x ஸ்பீடில் தான் காமிச்சிருக்கேன். பிகாஸ் வீடியோ ரொம்ப பெருசாக போகுது அப்படின்ட்டு. இந்த எல்லா எக்ஸசைஸுமே வந்து ஒரு செட்டில் வந்து நான் 60 கவுண்ட்ஸ் பண்ணேன். பட் பட்டர்ஃப்ளை போஸ் வந்து 100. நான் எப்போ என்ன வீடியோ போட்டாலுமே மோஸ்ட்லி வந்து இந்த என்ன யோகா பண்ணுறீங்க, என்ன எக்ஸசைஸ் பண்ணுறீங்க அப்படின்னு நிறைய கொஷின்ஸ் வரும். ஸோ அதுக்காகவே ஈவன் நான் இந்த ஃபீல்டில் இல்லைனாலுமே எனக்கு தெரிஞ்சது எல்லாத்தையுமே நான் வந்து கொஞ்சம் கம்பைன் பண்ணி யோகாவுக்கு மட்டுமே நான் வந்து 3 வீடியோஸ் போட்டிருக்கேன். ஸோ உங்களுக்கு இனிமேல் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா அந்த 3 வீடியோஸ் வந்து செக் பண்ணி பாருங்கள். இதை தாண்டி உங்களுக்கு வேணும்னாலுமே நீங்கள் வந்து சொல்லலாம். நான் வந்து என்னோடய அப்கமிங் டேஸில் வந்து போஸ்ட்
யூஸ் பண்ணுறேன். இப்போ யோகாஸ் எல்லாமே வந்து நான் வந்து கவுண்ட் பண்ணிப்பேன். அண்ட் ஒரு சில யோகாஸ்லாம் வந்து நான் வந்து அந்த கடிகாரம் முள் ஓடுற சத்தம் வந்து எனக்கு எங்கள் வீட்டில் ரொம்ப அமைதியாக இருக்கிறதுனால எனக்கு கேட்கும். ஸோ வந்து அந்த கடிகாரம் முள் கூடயே நான் வந்து என்ன ஸ்டார்ட் பண்ணுவேன். பட் ஹோல்ட்லாம் பண்ணும்போது நம்ம ஹார்ட் பீட் வந்து கடன்னு போகுமா. ஸோ அந்த மாதிரி நேரத்தில் வந்து நான் என்ன நினச்சிப்பேன்னா 60 கவுண்ட்ஸ் நம்ம ஹோல்ட் பண்ணிட்டோம்னா ஒரு கவுண்ட்டுக்கு வந்து ½ மினிட் ½ செகண்ட். ஸோ ஒரு கவுண்ட்டுக்கு வந்து ½ செகண்ட், அப்போ 2 கவுண்ட்டுக்கு வந்து 1 செகண்ட். ஸோ வந்து நான் 60 கவுண்ட் ஹோல்ட் பண்ணிட்டேன்னா ஒரு 25லேருந்து 30 மினிட் வரைக்கும் நான் ஹோல்ட் பண்ணியிருக்கேன். அந்த மாதிரி தான் நான் பார்த்து பண்ணுவேன். இன்னொரு காமனான கொஷின் வந்து என்ன வருதுன்னா, கோகோனட் ஆயில் வந்து நான் குடிக்கிறேன்ல, அது வந்து ஏன் குடிக்கிறீங்க, எப்போ குடிக்கிறீங்க அப்படின்னு கேட்டிருக்கீங்க. கோகோனட் ஆயில் வந்து நான் வந்து ரெகுலராக குடிக்கணும் அப்படின்னு மட்டும்தான் என் மைண்டில் இருக்கும். ஆனால் மோஸ்ட்டாக வந்து ஃபாஸ்ட் பிரேக் பண்ணுற குடிப்பேன். இப்போ நான் வந்து கடைக்கு போகிறேன், திடீர்னு வந்து எனக்கு வந்து பசிக்குது, ரொம்ப பசிக்குதுன்னா அங்கே இருக்க முந்திரி, அதுக்கப்புறம் பீனட்ஸு, பட்டாணி இதெல்லாம் நான் எடுத்து சாப்பிடுவேன். ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷனில் நான் காலையே என்னோடய ஃபாஸ்ட்டை பிரேக் பண்ணிடுறேன்னா அப்போவுமே நான் வீட்டுக்கு வந்து கோகோனட் ஆயில் எடுத்துப்பேன். ஸோ பேசிக்காக வந்து ஃபாஸ்ட் பிரேக் பண்ணுறதுக்கு வந்து யூஸ் பண்ணுவேன். ஒரு வேளை ஏதோ ஒரு சுச்சுவேஷனில் நான் வெளில போய் சாப்பிட்ருந்தாலுமே அன்றைக்கி டேயில் வந்து நான் கோகோனட் ஆயில் வந்து கண்டிப்பாக குடிச்சிடுவேன். அதுக்கப்புறம் என்னோடய ஃபாஸ்ட்டை பிரேக் பண்ணுறதுக்கு வந்து இன்னொன்று யூஸ் பண்ணுவேன். அது வந்து 5K ஹேர் கேர் கஷாயம். அது வந்து ஒரு கஷாயம் லைக் 5 ஹெர்ப்ஸை வந்து நான் வாங்கி மிக்ஸ் பண்ணி போட்டு வச்சுருக்கேன். இதை வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் அண்ட் என்னென்ன ஹெர்ப்ஸ் வந்து எதுக்கெலாம் யூஸ் ஆகுது அப்படின்னு ஒரு வீடியோ இருக்குது. அதை நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இது எல்லாமே உங்களுக்கு தேவைப்படுதுன்னா நீங்கள் அதை குடிக்கலாம். நான் வந்து இந்த சேலஞ்ச் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து நான் இதை குடிச்சிட்ருக்கேன். ஸோ வந்து எனக்கு இந்த கோகோனட் ஆயில் அதுக்கப்புறம் இந்த கஷாயம் இது இல்லாமல் ஒரு நாள் இருக்கவே இருக்காது. அப்படியே இருந்தாலுமே ஒன்று லேட் நைட்டாவது நான் குடிச்சிருவேன். இல்லைனா அடுத்த நாள் வந்து ஃபர்ஸ்ட் டே வந்து ஃபாஸ்ட்லாம் பிரேக் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் இதை எடுத்துப்பேன். எப்படி இருந்தாலுமே என் மைண்டுக்கு வந்து ஃபிக்ஸ் ஆகிடும், இன்றைக்கி குடிக்கலைன்னா நாளைக்கு குடிச்சிடணும், இன்றைக்கி எப்படின்னா குடிக்க ட்ரை பண்ணோம், பட் ஏதோ ஒரு சுச்சுவேஷனில் என்னால் குடிக்க முடியலன்னா நாளைக்கு குடிச்சணும் அப்படின்னு மட்டும்தான் என் மைண்டை வந்து ட்ரை பண்ணுவேன். ஸோ ஒர்க் அவுட்லாம் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நல்லா குளிச்சுட்டு வந்துட்டு இன்றைக்கி வந்து 1 மணிக்கு என்னோடய ஃபாஸ்ட்டை பிரேக் பண்ணேன். ஃபாஸ்ட் பிரேக் பண்ணுறதுக்கு வந்து ஒரு 2 கிளாஸ் ஹாட் வாட்டர் வந்து ஃபஸ்ட்டு நல்லா குடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் 2 ஸ்பூன் கோகோனட் ஆயில், அதுக்கப்புறம் கஷாயம், இது 3த்தையும் வந்து குடிச்சிட்டு தென் தான் எங்கள் அம்மா சொன்னாங்க, இன்றைக்கி வந்து திருக்கல்யாணம், இன்றைக்கும் நீ வந்து 6 மணிக்கு மேலே தான் சாப்பிட்ணும், நம்ம வீட்டில் தயிர் சாதம் மட்டும்தான் இருக்குது அப்படி சொல்லிட்டு காலையிலே நான் வந்து மழையில் நனைஞ்சிட்டேன். இதுக்கப்புறம் என்னால் தயிர் சாதமும் சாப்பிட முடியாது. அதனால் நான் என்ன பண்ணேன், திருப்பியும் போய் எங்கள் செடிக்கிட்ட தான் போனேன். எங்கள் செடியில் வந்து குட்டி குட்டியாக 2 கோவாஸ் இருந்துச்சு. லைக் வந்து காயாக இல்லாமல் பழமாக இல்லாமல் கொஞ்சம் செங்காயாக, என்னால் கடிக்க முடியும் பட் அது வந்து பழம்லாம் இல்லை, அந்த மாதிரி ஒரு 2 கோவாஸ் இருந்துச்சு. அதை சாப்பிட்டுட்டு சாமி தரிசனம் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு கோவில்லையே ஒரு கம்ப்ளீட் மீல் சாப்பிட்டுட்டு என் டேவை கம்ப்ளீட் பண்ணிக்கினேன். அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.